காலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் சொந்தங்களே, தேசிய வேதாம கல்லூரியின் பாடங்களை நீங்கள் கேட்டு பதிவு செய்து கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ச்சி அடையும்படி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாட்களில் வார்த்தை மாம்சமானார், The Word Become Flesh என்ற தலைப்பில் நம் நற்செய்தி கேட்கிறோம். கிறிஸ்தவத்தில் ரெண்டு பெரிய பிரிவுகள் இருக்கிறது. ஒன்று மார்க்கம், இன்னொன்று மதம். நீங்கள் அந்த மதம் நம்ம சொல்லும்போது கத்தோலிக்கத்தில் இருந்து சகல விதமான பெந்தேகோஸ்து அமைப்புகளை தான் நான் மதம்னு சொல்கிறேன். காரணம் என்னென்னா, அப்போஸ்தலர்களாலே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு உபதேசங்களை துளியும் மாறாமல் நடக்கிறவர்கள் மார்க்கத்தை சார்ந்தவர்கள். கூடுதலாக வெளியே போய் கத்தோலிக்க வழியிலே விக்கிரக வழிபாடுகளில் பலவிதமான மனிதர்களுடைய பாரம்பரியங்களை போனதுனால மார்க்கத்திலிருந்து வழுவி போனவர்கள் மதமாக போனார்கள். இதை உன்னிப்பாக வசனத்தோடு ஒப்பிட்டு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த நாட்களில் உலகம் முழுவதும் கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து ஆச்சரியத்தோடும் மகிழ்ச்சியோடும் உலகம் முழுவதும் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் அவைகளில் இருக்கிற விக்கிரக வழிபாடுகளையும் கிறிஸ்துவை விட்டு விலகி போன ஒரு நிலைமையும் நீங்கள் உன்னிப்பாக பார்த்தா தெரியும். அப்போஸ்தலர்கள் நமக்கு போதித்தவைகள், அப்போஸ்தலர்கள் நமக்கு எழுதினவைகள், ஆதி கிறிஸ்தவர்கள் கை கொண்டவைகள், இவைகள் எல்லாம் இதில் இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் பார்க்கணும். சில சமயங்களில் இந்த நற்செய்தி, இந்த பாடம் துன்பமாக இருக்கலாம். ஆனால் அதற்காக உண்மையை நம்ம மறைக்க முடியாது. ஏசையா இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். அதை நாம் புரிந்து கொண்டோம். இதே ஏசையா 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் 1, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் 2, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் 3, அவர் நாமம் அதிசயமானவர் 4, ஆலோசனை கர்த்தர் 5, வல்லமை உள்ள தேவன் 6, நித்திய பிதா 7, சமாதான பிரபு 8. இந்த வசனத்தில் 3 சொற்களை முதல் நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு. இது இயேசுவை பற்றிய தத்துவங்களாகவும் அனுபவங்களாகவும் வாழ்க்கையாகவும் கிறிஸ்தவர்களாகி நமக்கு இருக்கிறது. His name is wonderful, His name is comforter, His name is Prince of Peace. இந்த 3 நிலைகளையும் கிறிஸ்தவம் நமக்கு வழங்குகிறது. சகோதரர்களே, முதல்ல ஒரு வசனத்தை எடுத்து காண்பிக்கிறேன். எப்படி ஒரு பெண்ணுக்கு தாலி எவ்வளோ முக்கியம்னு அவன் நினைக்கிறாளோ, அது மாதிரி கிறிஸ்தவனுக்குன்னு ஒரு அடிப்படையான ஒரு கொள்கை இருக்கிறது. அது என்னன்னா, பைபிளில் என்ன இருக்கோ அதன்படி நடப்பது தான். பாருங்கள், ஏசையா 8வது அதிகாரம் 20வது வசனம், பக்கம் 814. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சமில்லை. இங்கே ஒரு பிரேக் மாதிரி. அதாவது என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஏதாவது பைபிள் எடுத்து சொல்கிறதா இருந்தால், கேட்குறதா இருந்தால், படிக்கிறதா இருந்தால், கை கொள்றதா இருந்தால் வேதத்தையும் சாட்சியின் ஆகமத்தையும் கவனிக்கணும். நீங்கள் பைபிள் படி நடக்கணும்னு சொல்கிறார்.
பைபிள் படி பேசணும்னு சொல்கிறார். அதனால தான் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் படிக்கிறோம், சகோதரரே, எழுதப்பட்டவைகளுக்கு நீங்கள் மிஞ்சி எண்ண வேண்டாம், do not think beyond what it is written என்று சொல்கிறார். இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் படிக்கிறோம், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். If one teach, let him teach the oracles of God. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் நமக்கு மிக ஆச்சரியத்தை தரும். இந்த தீர்க்க தரிசன வசனங்களோடு ஒன்றை கூட்டவும் வேண்டாம், ஒன்றை குறைக்கவும் வேண்டாம். கூட்டினாலும் குறைத்தாலும் தேவன் அவனை தமது ஜீவ புத்தகத்திலிருந்து நீக்கி விடுவார் என்று சொல்லப்பட்டது. அப்படியானால் 27 புத்தகங்கள் அடங்கிய இந்த புதிய ஏற்பாட்டை, இந்த வேத ஆகமத்தை, சாட்சியின் ஆகமத்தை கவனிக்க வேண்டும். சாட்சியின் ஆகமத்தில் இருக்கிறதின்படி நம்ம போதிக்கணும், அல்லனா சொல்லணும். இயேசு கிறிஸ்துவை ஒரு குழந்தையாக கையில் ஏந்த இன்னைக்கு முடியுமா? அதனால் சீனாவில் செய்த ஒரு பிளாஸ்டிக் பொம்மையை போப் கையில் எடுத்து தூக்கி காண்பித்து முத்தம் கொடுத்து அவர் வாழ்த்துதல் சொல்வதை போன வருஷம் பார்த்தோம், இந்த வருஷமும் நம்ம பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் தான் நடக்குது. இந்த விக்கிரக வழிபாடு எப்படி வந்தது, இதன் விளைவு என்ன ஆகும் என்பதை நீங்கள் எண்ணிக்கணும். அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துக்கு பிறகு நீங்கள் படிச்சிங்கன்னா, கிறிஸ்துவை பாலகனாக அவர்கள் அறிவிப்பதை விட இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே நம்முடைய நீதிக்காக உயிர்த்தெழுந்தார், இப்படி தான் புதிய ஏற்பாடு முழுதும் அவங்க பேசியிருக்காங்க. பண்டிகைகளை குறித்தும் நாட்களை குறித்தும் ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று அப்போஸ்தலர் நமக்கு போதிக்கிறாங்க. அதனால் நாம் ஓய்வு நாளை குறித்தும் பண்டிகைகளை குறித்தும் சாப்பாட்டை குறித்தும் விசேஷமாக சிறப்பாக பேசி நம்மை கர்த்தரை விட்டு விலக்கி கொள்ளக்கூடாது. என் அன்பு சகோதரர்களே, 7ஆம் அதிகாரத்தில் இம்மானுவேல் என்று சொன்னால் அவர் நமக்குள் வாசம் செய்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்று மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் படித்தோம். இம்மானுவேல் மீன்ஸ் காட் வித் அஸ். எவ்விதமாக அவர் நமக்குள் வாசம் செய்கிறார்? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் படித்தோம், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசம் செய்கிறார். அதனால கிறிஸ்துக்குள் இருக்கிற ஒரு மனிதன் தேவன் வாசம் செய்கிற ஒரு ஆலயமாக மாறுகிறார். இந்த மனிதனுக்கு அவர் அதிசயமானவராகவும் ஆலோசனை கர்த்தராகவும் சமாதான பிரபுவுமாக இருக்கிறார். என் அன்பு சகோதரர்களே, ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர், பிரின்ஸ் ஆஃப் பீஸ். சகோதரர்களே, கிறிஸ்தவம் நம்மளை ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போகுது. கிறிஸ்தவம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மதங்களையும் கடந்து, எல்லா எழுத்துக்களையும் கடந்து, சொற்களையும் கடந்து, தத்துவங்களை கடந்து, மகத்துவங்களை கடந்து எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை தூக்கி செல்கிறது. நமக்கு ஒரு பாலகனாக பிறந்தவர், நமக்கு ஒரு குமாரனாக கொடுக்கப்பட்டவர் அதிசயமானவராக இருக்கிறார். அதிசயம் என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் ஒண்டர்ஃபுல்னு போட்டிருக்காங்க. அற்புதமானவர், அவருடைய செய்கை எல்லாம் அற்புதமாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது. ஆனால் இவ்வளோ பெரிய அதிசயமானவரை பூமியில் அவர் வந்தபோது நாம் எப்படி பார்த்தோம்? அவர் எப்படி நமக்கு தென்படுகிறார்? அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தோம், அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ சாயலாக இருந்து அடிமையின் ரூபமாக தன்னை தாழ்த்தினார். ஒண்டர்ஃபுல் பிகம் ஸ்லேவ். அதிசயமானவர் அடிமையாக மாறிவிட்டார். சிருஷ்டிகர் சிருஷ்டியாக மாறிவிட்டார்.
உயிர் சாவாக மாறிவிட்டது, சுகம் நோயாக மாறிவிட்டது, வாழ்வு தாழ்வாக மாறிவிட்டது, ஐஸ்வர்யம் தரித்திரமாக மாறிவிட்டது, மகிமை இருளாக மாறிவிட்டது. இதனால்தான் அவர் அதிசயமா இருக்காரு. அவர் தேவனாய் இருந்தோம், ஏன் இப்படி ஆனாரு? யோவான் 1:14 படிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வந்து வாசம் செய்ததனால அப்படி ஆயிட்டார். ஏசாயா 52 அதிகாரம் பக்கம் 859 14வது வசனம், மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தகேடு அடைந்தபடியினால் அவரை கண்ட அநேகர் பிரமித்து அடைந்தார்கள். தேவ சாயலாகவும் தேவ ரூபமாகவும் தேவனுக்கு ஒப்பாகவும் இருந்தவர் மனிதனே வெறுத்து விடக்கூடிய ஒரு முகரூபம் உடையவராக மாறிவிட்டார். வானத்தையும் பூமியும் படைத்த பராபரனாகிய கடவுள் கந்தை துணியிலே சுற்றப்பட்டு ஒரு ஆடு மாடுகள் இருக்கும் கொட்டகையில் அவர் பிறந்தார் என்ற தகவல், தன்னை எவ்வளவாய் அவர் தாழ்த்தினார் என்பதை, அதிசயமானவர் என்ன ஆனார் என்றதை நம்மால் தெரிஞ்சுக்க முடியுது. ஏசாயா 50வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்கள், பக்கம் 857, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது அவர் மீது காரி உமிழ்ந்தார்களே, மறந்து விட்டீர்களா? அவரை ஒன்று குறைய 39 முறை சவுக்கினால் அடித்தார்களே, மறந்து விட்டீர்களா? அவருடைய தலையிலே முள்முடி வைத்து கோலால் அடித்து துன்புறுத்தினார்களே, அதை மறந்து விட்டீர்களா? அவருடைய தாடையில் உள்ள முடிகளை பிடுங்கினார்களே, அதை மறந்து விட்டீர்களா? அதிசயமானவர் தண்ணீரை ரசமாக மாற்றினதுனால, நோயாளிகளை சுகப்படுத்தினதுனால, ஊமியர்கள் பேசினதுனால, 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்ததுனால மட்டும் அவர் அதிசயமானவர் அல்ல. அவர் தன்னை உங்களுக்கு கொடுத்ததுனால அவர் அதிசயமானவர். அவர் தமது வாயை திறந்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் பேசினாரே, எப்பேற்பட்ட ஆலோசனை! அவர் ஆலோசனை கர்த்தராயிற்று. என் அன்பு சகோதரர்களே, சமாதான பிரபு என்று சொல்கிறோம். எப்பேற்பட்ட சமாதானத்தை அவர் நமக்கு தந்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் பக்கம் 860 4வது வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். கவனிங்க, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 3 விஷயங்களை கவனித்தோம். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு. என் அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் துதிக்கவும் தோத்தரிக்கவும் அவர் நிமித்தம் மகிழ்ச்சி அடைய விரும்பினால் அவர் எப்படி உங்களுக்கு அதிசயமானவராக இருக்கிறார், ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார், சமாதான பிரபுவாக இருக்கிறார். அதனால்தான் தேவன் அவரை பாலகனாக தந்தார், மனுஷனாக தந்தார், மாம்சமாக தந்தார், நம்மோடு வந்து வாசம் செய்கிறவராக தந்தார். அவர் மனிதனாக வராமல் வேறு ஒரு மிருகமாக வந்திருந்தா நம்மை அவரால் சந்திக்க முடியாது. ஏனென்றால் மிருகங்களுடைய மாம்சம் வேற, பட்சிகளின் மாம்சம் வேற,
கடல்வாழ் ஜந்துக்களாகிய மீனின் மாம்சம் வேறு, எல்லா மாம்சம் ஒரே மாம்சம் அல்ல. ஆல் flesh are not the same. Man is a different flesh. மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த மாம்சம் வேறு. அதனால்தான் எபிரேயர் 2 அதிகாரம் 14வது வசனத்தில் படிக்கிறோம், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவராக பிசாசை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு அவர் வந்தார். Why Christ become flesh? Because you and me, we are in flesh. இதுதான் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய மகிழ்ச்சியான செய்தி. What makes you happy? எது உன்னை சந்தோஷப்படுத்துகிறது? வீட்டில் செய்த பலகாரங்களா, புதிய உடைகளா, அல்லது ஜோடிக்கப்பட்ட நம்முடைய வீடா, அல்லது பாராட்டு பத்திரங்களா, வாழ்த்து கடிதங்களா, நல்ல சொற்களா, நல்ல உணவா, எது நம்மை மகிழ்ச்சி அடைய செய்கிறது? என் அன்பு சகோதரர்களே, தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போன இளைய குமாரன் பெரும் சொத்தோடு போனான். அவனிடத்தில் ஏராளமான 2-3 தலைமுறைக்கான சொத்து தகப்பனிடத்திலிருந்து அவன் பிரித்து கொண்டு போனான். அவன் ரொம்ப தூர தேசத்துக்கு போனான், தகப்பனுக்கு தெரியக்கூடாத தூர தேசத்துக்கு போனான். எப்பொழுதும் எறும்பு ஈயெல்லாம் வெள்ளத்தை கண்டால், சர்க்கரையை கண்டால் தானாக வந்து சேரும். பணத்தை அள்ளிக்கொண்டு பட்டணத்துக்கு போகிற மனிதனை யார் சந்திப்பாங்க? ஒன்று திருட சந்திப்பான், இல்லைன்னா விபச்சாரி சந்திப்பான். 2 பேர் கையிலையும் அவன் மாட்டினான். எல்லாத்தையும் அவங்க உருவிட்டாங்க. அவர்கள் கையில் இருந்த நோயையும் அவனுக்கு கொடுத்துட்டாங்க. அவன் எலும்பு தோலுமாக மாறினான். அந்த தேசத்தில் ஒரு பஞ்சம் வந்தது. சாப்பாடு கிடைக்கல. சாப்பாட்டிலேருந்து வடிகிற கஞ்சி தண்ணீர் அவனுக்கு கிடைக்கல. அந்த தேசத்தில் பன்றி மேய்க்கும்படியான ஒரு சின்ன வேலை கிடைச்சது. பன்றிகள் தின்னக்கூடிய உணவினாலே தன் வயிற்றை நிரப்ப அவன் ஆசையாக இருந்தான் என்று படிக்கிறோம். அந்த வாலிபன் உயிர் போகும் வேளையில், எல்லாம் போன வேளையில், கண்கள் இருளடைந்த நேரத்தில் ஒன்றை நினைத்து பார்த்தான். தன்னுடைய தகப்பனையும் அவனுடைய வீட்டையும், அங்குள்ள சந்தோஷத்தையும், அங்குள்ள உணவையும், அங்குள்ள பாதுகாப்பையும் அவன் நினைச்சு பார்த்தான். அதாவது அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபுவை நீங்களும் நானும் நினைத்து பார்க்க வேண்டும். அவன் நினைச்சு பார்த்தபோது ஒரு முடிவு எடுத்தான். அந்த முடிவு என்ன தெரியுங்களா? நான் என் தகப்பனுடைய வீட்டுக்கு சென்று, இனி நான் உமது குமாரன் என்று சொல்லப்பட தகுதியற்றவன், பரத்துக்கும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என்னை மன்னியுங்கள் என்று சொல்லுவேன் என்று அவன் முடிவெடுத்தான். என் அன்பு சகோதரர்களே, அந்த முடிவுதான், அந்த வார்த்தை தான் அவனை தகப்பன் வீட்டுக்கு சென்றது. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரம், பக்கம் புதிய ஏற்பாட்டில் 106, 18வது வசனம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி, கவனிங்கள், எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி அவனை கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அந்த 21வது வசனம் இதுதான் கிறிஸ்தவனை காட்டுகிறது. Verse 21 shows the Christianity, the Christian. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவிடத்தில் வந்து சேருகிறார். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு இடத்துல வருகிறான். அங்கே அவன் சொல்லுகிற ஒரு செய்தி என்ன தெரியுங்களா? I am a sinner, I believe in you, I accept you. நான் உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மை அறிக்கையிடுகிறேன்,
நான் ஒரு பாவி என்று சொல்லும்போது அந்த மனிதனிடத்துல அந்த செகண்ட்ல எல்லாம் வந்து சேரல, எழுந்ததெல்லாம் வந்து சேரல, தொலைச்சதெல்லாம் திரும்பல. ஆனால் ஒன்று மட்டும் அவனுக்கு கிடைச்சிது. அவன் சரீரத்தில் நோய் நொடியாக தான் இருந்தான், கண்கள் உள்ளே போயிருந்தது, கந்தை துணியில் இருந்தான், சாகிற நிலையில் இருந்தான், நாற்றம் உள்ளவனாக இருந்தான். ஆனால் ஒன்று வந்து சேர்ந்தது, அவன் ஆத்துமா வாழ்ந்தது, அவன் ஆத்துமா பிழைத்து கொண்டது. பரலோகத்தின் சந்தோஷம் அவனுடைய இருதயத்துக்குள்ளே வந்தது. When that young man confessed, he never received what he lost, but he got something in his soul. That is the joy of salvation. என் அன்பு சகோதரர்களே, மெய்யான கிறிஸ்து பிறப்பை நீங்கள் நினைத்து பார்த்தால் அது உங்கள் பாவ மன்னிப்பு குறித்த சந்தோஷமாயிருக்க வேண்டும். அது ஒரு விக்கிரக வழிபாடுக்கு உங்களை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 7வது வசனம். மாணவர்களே, பெரியவர்களே, போதர்களே, இந்த வசனம் இந்த காலத்தில் இந்த சூழலில் நம்ம கண்டிப்பாக உரைக்கும், நம்மோடு பேசும். நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நான் நம்புகிறேன். பாருங்கள் 7வது வசனம். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிர ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்கள் ஆகாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும். இந்த வாரத்தில் உலகம் முழுதும் உள்ள இந்த சந்தோஷம் எங்கே போய் முடியுது பார்த்தீங்களா? சாப்பாட்டில் முடியுது, குடிக்கிறதுல முடியுது, விளையாட்டில் முடியுது. விளையாட்டுன்னு சொன்னால் பந்து விளையாடுறது மட்டும் இல்லை, சூதாட்டங்கள், விபச்சார ஆட்டங்கள், எல்லா விதமான கேம்பிளிங்ஸ் தான். இது எங்கே போய் முடியுதான்? விக்கிரக ஆராதனையில் முடியுதான். Eating, drinking, playing leads you to the end of idolatry. ஆவியானவர் சொல்கிறார், அப்போஸ்தலர் நமக்கு காண்பிக்கிறார்கள். இப்பொழுது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 14வது வசனம். தயவுசெய்து இந்த வசனத்தை எழுதி வீட்டு வாசலில் மாட்டி வைங்க. என்ன போட்டிருக்கு பாருங்க. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, கேக்குதா? காதில் விழுந்துதா? ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, கவனிங்க, விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். நீ ஓடி போயிடுன்ற. குடும்பம் செய்யும், தெரு செய்யும், சமுதாயம் செய்யும். காலகாலமாக நாம் வாழ்ந்த சமுதாயத்தில் இது ஒரு பார்ட்டாக இருக்குது. எல்லாரும் போனாங்க, நானும் போனேன் அப்படின்னா அது நியாயமாக இருக்குமா? எல்லாரும் நரகம் போகிறான், நீ போறியா? வாசல் அகலமாக விரிவாக இருக்கிற ஒரு பாதையை நீ தேர்ந்தெடுக்க போகிறாயா? அல்லது இடுக்கமான வாசல் வழியாய் நித்திய ஜீவனுக்கு நீ செல்ல போகிறாயா? தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருப்பாயானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்வாய்? பிரியமானவர்களே, விக்கிர ஆராதனைக்கு துணை போகாதீங்க, வச்சுக்காதீங்க வீட்டில் அப்படின்னு மட்டும் சொல்ல. விலகி நீ ஓடிடு, நீ அங்கிருந்து தப்பித்துக்கொள். சோதேம் குமாராவிலிருந்து லோத்தும் அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளும் விலகி ஓடினார்கள். நீங்கள் ஓடுங்கள், நீங்கள் சென்று விடுங்கள், நீங்கள் தூரமாகி விடுங்கள். சகோதரர், ரொம்ப நாளாக இதெல்லாம் நம்ம கேட்கவே இல்லை. இந்த மாதிரி யாரும் நமக்கு வந்து போதிக்கலை. வேத்தை எடுத்து போதிக்கிறவன் சாட்சியின் ஆகமத்தின்படி அதை சொல்ல வேண்டும் என்ற தகவலை உங்களுக்கு யாரும் சொல்லலை. காலத்தால் இன்றைக்கு நாம் வேத வசனத்தை படிக்கவும் அதன்படி நடக்கவும் புரிந்து கொண்டிருக்கிறோம். கொலோசியர் 2வது அதிகாரம் 16 முதல் சில வசனங்கள், புதிய ஏற்பாட்டில் 276வது பக்கம். ஆகையால் போஜனத்தை குறித்தாவது பானத்தை குறித்தாவது பண்டிகை நாளையும்
மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது கவனிங்கள், ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அதாவது கிறிஸ்தவர்களாகி நம்முடைய வாழ்க்கையில் இப்படி செய்கிற காரியங்கள் குற்றத்துக்குரியதாக இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி மகிழ்வதிலே தவறில்லை. நாம் உண்பதும் உடுப்பதும் தேவனுடைய சித்தமே. தேவனுக்கு பிரியமாக பரிசுத்த ஆவிக்குள் வாழ்வது தேவனுடைய சித்தமே. நமக்காகத்தான் பாலகன் பிறந்தார், நமக்காகத்தான் குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா, சர்வ வல்லமை உள்ள தேவன், சமாதான பிரபு. எல்லாம் சரிதான். உங்கள் வாழ்க்கையில் இது அனுபவமாக மாற வேண்டும். அவர் எப்பொழுது உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார்? தேவ சமாதானம் எப்பொழுது உங்களுக்கு கிடைத்தது? பாவியாகிய மனிதன் தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கையிடும்போது தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் வந்தது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையை ஆகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு தரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. இயேசு கிறிஸ்து அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு. இந்த சமாதானம் எங்கே கிடைச்சது? சிலுவையில். நம்முடைய பாவங்கள் ஒழிக்கப்பட்ட போது நமக்கும் தேவனுக்கும் பகை இல்லை. இப்பொழுது நாம் சமாதானம் உள்ளவர்களாக இருக்கிறோம். we and our creator, நாமும் நம்முடைய சிருஷ்டிகரும் ஐக்கியமாக இருக்கிறோம், சமாதானம் உள்ளவர்களாக இருக்கிறோம். பகையாக நின்ற பாவத்தை தூரமாக்கி இவ்விதமாக அவர் நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்தினார். எனவே அன்பும் பாசமும் நிறைந்த என் சகோதரர்களே, நல்ல வேத மாணவர்களே, போதகர்களே, காலத்தால் ஒரு பாரம்பரியத்தின்படி நாம் நடந்து கொண்ட காலம் போதும். சென்ற வாழ்நாள் காலத்தில் இவைகளெல்லாம் நாம் அனுபவித்தோம். இப்பொழுது தேவ வசனத்தை நாம் புரிந்து கொண்டோம். ஆகவே நீங்கள் சாட்சியின் ஆகமத்தின்படி வார்த்தைகளை சொல்லி வசனத்தின்படி வாடும்போது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட பாலகனாக இயேசு இருக்கிறார். உங்களுக்காக சிலுவையில் மரித்து உயர்த்தப்பட்ட குமாரனாக இயேசு இருக்கிறார். உங்களுக்காக தேவ ஆலோசனை கொடுக்கிற சட்ட திட்டங்களாகிய பிரமாணத்தை அவர் தோளின் மீது நாம் பெறுகிறோம். கிறிஸ்து நமக்கு ஆச்சரியமானவராகவும் ஆலோசனை கர்த்தராகவும் சமாதான பிரபுவுமாயிருக்கிறார். இந்த அனுபவம் உங்களுடைய அனுபவமாக இருக்கும்படி உங்களை வாழ்த்தி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். இந்த செய்தி தொடரும். நாளை நாம் சந்திப்போம். பிரார்த்தனை செய்வோம். நல்ல தகப்பனே, உம்முடைய சித்தம் செய்யும்படியாக போதிக்கப்பட்ட கேட்ட வசனங்கள் எங்களுக்கு ஆச்சரியத்தையும் காலத்தின் அருமையும் உணர்த்துகிறது. நாங்கள் நன்றாக உமது வசனத்தை படித்து ஆண்டவரே ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாட்களை குறித்தும் மாத பிறப்புகளை குறித்தும் பண்டிகை நாட்களை குறித்தும் உணவை குறித்தும் குற்றப்படுத்தாதபடிக்கு விக்கிரக வழிபாடுகளுக்கு விலகி ஓட எங்களுக்கு தைரியத்தையும் நல்ல மனதையும் கட்டளையிடும். பேச ஆண்டவரே உமது வார்த்தையை பேசியருளும். நாங்கள் கேட்கும்படியாக எங்கள் இருதயத்தை திறக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். எல்லா சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும். விசேஷமாக கிறிஸ்துக்குள்ளான மக்கள், எங்குமுள்ள மக்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் திரும்பி பார்த்து சத்தியத்தை உணர்ந்து கொள்ள உதவி செய்திடலாம். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும்
ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?